இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லிப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி தான் நம்ம பார்க்க போறோம். இது கான்ஸ்டபிள், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதே மாதிரி ரைஃபிள் மேன், அசாம் ரைஃபிள் இந்த குரூப் எல்லாத்துக்கும் சேர்த்து 2026க்கான இந்த எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது எல்லாமே. ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆனது 1st டிசம்பர் 2025. லிங்க் க்ளோஸ் ஆக போகிறது 31st டிசம்பர் 2025. அதே மாதிரி ஃபீஸ்க்கு மாத்திரம் 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் லிங்க் மாத்திரம் 1st ஜனவரி 2026 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இல்லைன்னா மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கரெக்ஷன் விண்டோ 3 டேஸ் ஓப்பனாக இருக்கும். 8th ஜனவரி 2026லேருந்து 10th ஜனவரி வரைக்கும் அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணும், கரெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்டான டேட்டு அவங்கவுங்களோட கால் லெட்டரில் வந்துடும். ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ற பிஎஸ்எஃப், அதே மாதிரி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப், இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி, சாஸ்ட்ரா சீமாபால் எஸ்எஸ்பி, செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப், ரைஃபிள் மேன் ஜென்ரல் டியூட்டி அசாம் ரைஃபிள்ஸ் ஏஆர். ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஒரு 5 விதமான டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதில் நீங்கள் மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும். அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இந்த வேகன்சியை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான், ஃபீஸ் ஆன்லைன் தான், அதேமாதிரி அப்ளிகேஷனும் ஆன்லைன் தான். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நான் எப்படி எழுத முடியும், ஹிந்தியில் இருக்குமா, இங்கிலீஷ் எனக்கு தெரியாதே, நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவலையே பட வேண்டாம். இந்த எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுலேயும் கொஷின் வரும். இது இல்லாமல் 13 ரீஜனல் லாங்குவேஜ் அதுலேயும் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜில் கொஷின்ஸ் இருக்குன்னா அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொங்கனி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, ஒடிசா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது. ஸோ இத்தனை லாங்குவேஜில் உங்களுக்கு கொஷின்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஆப்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கொஷின் செலக்ட் பண்ணி எழுதலாம். அது மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ண போகிறவங்க சிஏபிஎஃப் அப்படிங்கிற அந்த குரூப் தான் பண்ண போகிறாங்க. இதை தவிர உங்களுக்கு அட்மிஷன் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து www.crpf.gov.in இந்த வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள். அவங்க அட்மிஷன் கார்டாக இருக்கட்டும், இல்லை அதர் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களோட சேலரி இந்த போஸ்டிங்க்கு 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால சேலரியை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு அதர் பெனிஃபிட்ஸு உங்களுக்கு எல்லாமே அப்ளிகபிள். ஸோ சேலரியை தவிர உங்களுக்கு மற்ற அலவன்சஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு எல்லாமே அப்ளிகபிள் தான். அதே மாதிரி மொத்த வேகன்சியில் 10% வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 100 வேகன்சி அப்படின்னா 10 வேகன்சி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த மொத்த வேகன்சியும் வந்துட்டு அவங்க வந்து நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் இண்டியா பேஸ் அப்பாயின்மெண்ட், இது எங்கே வேணால் அதை நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேல், ஃபீமேல் 2 பேருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எஃப்பில் 524 வேகன்சி, சிஐஎஸ்எஃப்க்கு 13,135 வேகன்சி, சிஆர்பிஎஃப்க்கு 5,366 வேகன்சி, எஸ்எஸ்பிக்கு 1764, ஐடிபிபி அப்படிங்கிற இண்டோ திபெத்தியனுக்கு 1099, அசாம் ரைஃபிளுக்கு 1556,
எஸ்எஸ்எஃப்க்கு 23. டோட்டலாக மேலுக்கு மாத்திரம் 23,467 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபீமேலுக்கு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபீமேலில் பிஎஸ்எஃப்க்கு 92, சிஐஎஸ்எஃப்க்கு 1460, சிஆர்பிஎஃப்க்கு 124, எஸ்எஸ்பிக்கு 0. அதாவது ஃபீமேலுக்கு எஸ்எஸ்பி கேண்டிடேட்ஸ் எடுக்கல. இண்டோ திபெத்தியன் பார்டருக்கு 194, அசாம் ரைஃபிளுக்கு 150, எஸ்எஸ்எஃப்க்கும் ஃபீமேல் வந்து எடுக்கல. ஸோ டோட்டலாக 2020 வேகன்சி வந்து ஃபீமேலுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மொத்த டோட்டல் ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருக்கும் சேர்த்து 25,487 வேகன்சி டோட்டலாக ஓப்பனாக இருக்குது. இது ஒரு நல்ல சான்ஸ் தான். 10th முடிச்சு ஆக்சுவலாக குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10th முடிச்சுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேணும் அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் வந்து இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்றது 18லேருந்து 23 வயசு வரைக்கும் பொதுவான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஜனவரி 2023க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/1/2008க்கு பின்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1984 இயர்ஸில் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சில்ட்ரன் டிபெண்ட் அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன் டிபெண்ட் வந்து இறந்தவங்களோட சில்ட்ரன் டிபெண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 8 இயர்ஸ். அதே மாதிரி சில்ட்ரன் டிபெண்ட் ஆஃப் விக்டிம் கில்ட் இன் 1984 இயர்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், செகண்டரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டை வச்சு தான் இந்த ஏஜை வந்து நீங்களும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களும் அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு வந்து நான் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை ஓபிசி இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் எனக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும், அதுக்கான கரெக்டான ஃபார்மேட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சப்மிட் பண்ணாதுன்னா உங்களோட கேண்டிடேச்சர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும், மற்ற எல்லா ரிசர்வேஷன் வந்து வேணும். அந்த ரிசர்வேஷனுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினலாக காமிக்கணும். நீங்கள் ஃபீஸ் கன்செஷன் வேணும்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 ஜனவரி 2026 அன்னைக்கு நீங்கள் வந்து இவங்க சொல்கிற அந்த குவாலிஃபிகேஷனை முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னா 10th படித்தவங்களுக்கு மாத்திரம் இது இல்லை. நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் அப்படின்றது 10th பாஸ். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் அவங்க கேட்டிருக்க அந்த 10th கூட பாஸ் பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் ஒருவேளை டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, 12th இது எல்லாமே நீங்கள் காமிக்க வேண்டியிருக்கும். ஒரிஜினல் காமிக்காத பட்சத்தில் உங்களோட கேண்டிடேச்சரை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ என்சிசி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் இந்த செலெக்ஷனுக்கான உங்களோட மார்க்கு ஒரு இன்சென்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5% வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க் ஆகும். என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 3%, என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 2% இன்சென்டிவ் மார்க்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மார்க்ஸ் உங்களுக்கு இந்த இது வேணும், இந்த ஃபெசிலிட்டி வேணும்னா என்சிசியோட அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அதே அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. நான் இதே வெப்சைட் வந்து கடைசி பேஜ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் போயிட்டு இந்த ssc.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிங்க. நோட்டிஃபிகேஷனில் நான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு தான் நான் வீடியோ வந்து எப்போயுமே கொடுப்பேன். ஸோ மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க
டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படிங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஏஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அது இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குது. ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எத்தனை தடவை வேண்டாம் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு ஜாபுக்கு கூட உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இதில் வெப்சைட்டில் போய் எனக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மை எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இருக்குது. இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைல் வழியாக கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஆதார் பேஸ்டு ஆத்தன்டிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து டிக் பண்ணணும். இந்த ஆதார் பேஸ்டு ஆத்தன்டிகேஷன் வந்து நீங்கள் இந்த ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணுற அந்த ப்ராசஸ் அப்போவே கொடுக்க வேண்டியிருக்கும். அது கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பின்னாடி நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் அந்த ஆதார் பேஸ்டு ஆத்தன்டிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் வந்து அவங்களோட ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்டில் இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரீசண்ட் அந்த மாதிரி ஆத்தன்டிகேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அதே மாதிரி வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் சென்டரில். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து லைவாக வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறது ஒரு வேளை லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை வந்து மொபைலோ எதுவாக இருந்தாலும் கேமராவுக்கு முன்னாடி நின்னோ இல்லை உட்காந்தோ பிரைட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் உட்காந்து லைவ் ரியல் டைம் ஃபோட்டோகிராஃப் வந்து கேப்சர் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபோட்டோக்கு எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அது கரெக்டாக எப்படி கேப்சர் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நல்ல லைட் இருக்கிற மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளைனாக இருக்கணும். ஒயிட்டாவோ இல்லை லைட் ப்ளூவாவோ அந்த மாதிரி பிளைன் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. கேமரா வந்து அந்த கண்ணுக்கு நேராக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் உட்காந்து கிளாஸ் முக்கியமாக வந்து பிளாக் கலர் கிளாஸு, அப்புறம் வந்து தலையில் கேப்பு இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்தால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களை சைன் வந்து 10 to 20 கேபிக்கு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் உங்கள் சைன் போட்டுக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி 10 to 20 கேபி வரைக்கும் சுருக்கிக்கோங்க. சுருக்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷனில் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை ப்ரிவ்யூ பாருங்கள். எல்லா ஃபீல்டையும் ஃபில் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். எங்கெல்லாம் டிக் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்ப வேண்டாம். பட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லை மற்ற ப்ராசஸில் இது தேவைப்படும். ஸோ அப்ளிகேஷன் வந்து காப்பி வந்து ஒன்று வந்து உங்கள்கிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும், ஃபீஸ் கட்டினா போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 100 ரூபா தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ். இதில் வந்துட்டு உமன் கேண்டிடேட்டுக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ஃபுல்லாகவே அந்த 100 ருபீஸ் கூட ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன் மோட ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் யூபிஐயில் நெட் பேங்கிங்கு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு எதில் வேணால் நீங்கள் வந்து பே பண்ணலாம். எது மூலமாக வேணால் பே பண்ணலாம். அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு 3 days வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணிங்கன்னா ரீசப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் ரீசப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சப்மிட் ஆகிடும். எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 9 ரீஜனல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. ஸோ அங்கே அதை பேஸ் பண்ணி அவங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது சென்ட்ரல் ரீஜன், அதாவது பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ், இவங்களுக்கு வந்துட்டு சென்டர் வந்து சென்டர் நம்பர், அதாவது பஹல்பூர் அப்படின்னா 3201, சரிங்களா, ஆக்ரானா 3001, இந்த மாதிரி நம்பர்ஸோடவே அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட்ரல் ரீஜன் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷை சேர்ந்தவங்களா இருந்தால் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் ரீஜனில் ஒதுக்கியிருக்காங்க. கர்நாடகா, கேரளா இவங்க வந்துட்டு
இவங்களுக்கு மத்திய பிரதேஷ்க்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா இவங்களுக்கான சென்டர்ஸும் இங்கே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நார்தர்ன் ரீஜனில் டெல்லி, ராஜஸ்தான், உத்தரகாண்ட், நார்த் வெஸ்டர்னில் வந்துட்டு சண்டிகர், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப் இது வந்து வருது. ஸோ சதர்ன் ரீஜனில் மாத்திரம்தான் ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா இது வந்து சதர்ன் ரீஜனில் வருது. ஸோ சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி ஸோ இந்த இடத்துலலாம் எக்ஸாம் எழுத முடியும் உங்களுக்கு. ஸோ அந்தந்த நம்பரும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். புதுச்சேரி அப்படின்னா 8401, சென்னைனா 8201 ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு அந்த நம்பர் உங்களுக்கு எது வந்து உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமான சென்டராக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இதே ரீஜனல் டைரக்டர், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், செகண்ட் ஃப்ளோர், இவிகே சம்பத் பில்டிங், டிபிஐ கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை, தமிழ்நாடு இதுதான் சதர்ன் ரீஜனுக்கான அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட அட்ரஸ்ஸு. அவங்களோட வெப்சைட் அட்ரஸும் நான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே போயும் செக் பண்ணிக்கலாம். சென்டர்ஸ் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்டர் இருக்குது. தமிழ்லேயும் எழுத முடியும், இங்கிலீஷ்லேயும் எழுத முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் 3 சென்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து எது பக்கமோ அந்த மாதிரி ஒரு 3 சென்டர் வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சென்டராக வச்சுட்டு 2வது ஆப்ஷன், 3rd ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 சென்டர் வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் இந்த 3 சென்டர் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு சிட்டி வந்து டேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து இந்த சிட்டிக்கான அந்த ஸ்லாட் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸ்லாட் அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து மார்னிங் ஸ்லாட்டு, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு இல்லைன்னா மார்னிங்கில் 2, ஆஃப்டர்நூனில் 2 இந்த மாதிரி வந்து அவங்க பிரித்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்லாட் அப்படின்னும் போது நீங்கள் வந்து மொத்தமாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எழுதுறதுக்கு என்ன டைமோ அது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டு அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக மத்தியானம் எக்ஸாமினேஷனுக்கு நான் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்லாட்டு வந்து நான் கொடுத்துருக்க அந்த முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் அந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிவிட்டு ஸ்லாட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட் எனக்கு ஆப்டாக இருக்கும், இல்லை மார்னிங் ஸ்லாட் தான் எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்லாட்டே அந்த சென்டர் அந்த ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நான் சென்டர் மட்டும்தான் அப்ளிகேஷனில் செலக்ட் பண்ணேன், நான் வந்து ஸ்லாட் செலக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்களாவே ஒரு ஸ்லாட் செலக்ட் பண்ணி உங்களை வந்து எக்ஸாம் எழுத கூப்பிடுவாங்க. நீங்கள் அந்த ஸ்லாட்டுக்கு போய் எக்ஸாமினேஷன் எழுதிடலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப தூரம் சென்னை அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வெள்ளூர் இல்லைன்னா தருமபுரியில் இருக்கீங்க, நீங்கள் சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகி கிளம்பி ஒரு சென்டர் வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க மாத்திரம் ஸ்லாட் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ஸ்லாட் செலக்ட் பண்ண விருப்பம் இல்லை, நான் அவங்க கொடுத்துருக்க ஸ்லாட்லேயே நான் வந்து எக்ஸாமினேஷன் எழுதிப்பேன் அப்படின்னா அதை விட்டுடலாம். நீங்கள் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி போய் அவங்களோட வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். அதில் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்லாட் டைமிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் அப்படின்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப்பு. மொத்தம் 80 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க் இருக்கும். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அதாவது 10வது வரைக்குமான கணக்கு தான் உங்களுக்கு வரும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜுக்கான அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் இங்கிலீஷ் உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம், இல்லை ஹிந்தி பேசுகிறவங்களா இருந்தால் ஹிந்தி அந்த லாங்குவேஜ் வந்து நீங்களாம் அட்டன் பண்ணலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் அப்படின்றது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 20 கொஷினும், ஜென்ரல் நாலேஜில் 20 கொஷினும், மேக்ஸில் 20 கொஷினும், லாங்குவேஜுக்கு 20 கொஷினும் இருக்கும். ஸோ இதுதான் மொத்தமாக 80 கொஷினு, 60 நிமிஷம், 1 மணி நேரம் தான் எக்ஸாம். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஸ்லாட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இந்த கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் போய் எழுதிக்கலாம். முக்கியமாக வந்து 0.25 மார்க்ஸ் வந்து ராங் ஆன்சர்ஸ்க்கு கழிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் எழுதுங்க,
இல்ல அப்படின்னா தப்பான ஆன்சர் எழுதினீங்க அப்படின்னா, உங்களோட கரெக்ட் ஆன்சருக்கு நீங்க வாங்கின மார்க்லேருந்து 0.25 மார்க்ஸ் வந்து லெஸ் பண்ணிருவாங்க. அத வந்து மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. இது வந்து மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு தான் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ பயந்துக்க வேண்டாம். ஈவன் ஒரு டிகிரி படிச்சவங்க கூட ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை வந்து இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அ அவங்களோட வெப்சைட்ல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படின்ற செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து அதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது. அந்த கொஸ்டின்ஸ் அதில மார்க் டெஸ்ட்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து சும்மா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக மாத்திரம் தான். அந்த 60 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து எப்படி அந்த கொஸ்டின அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான டெஸ்ட் மாத்திரம் தான் அது. ஸோ அதில போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதி பழகலாம். அந்த நீங்க எக்ஸாம் எழுதி பழகுறதுக்காக மாத்திரம் தான் இந்த மார்க் டெஸ்ட். அத வேணா நீங்க ஒரு தடவ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு தடவ நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னும்போது, அது மேல்க்கு வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும். அதே மாரி ஃபீமேல் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடணும். மேல் வந்து 24 மினிட்ஸு, ஃபீமேலுக்கு வந்து 8 மினிட்ஸு, 8 1/2 மினிட்ஸு. அம் ஸோ இது வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல வரும். அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்க்கு மேல் வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபீமேல் 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 2 இதுலயுமே வந்து ரிலாக்சேஷன் இதில வந்து ரிலாக்சேஷன் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஒருவேளை எஸ்டி கேட்டகரியா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 162.5 சென்டிமீட்டர்ஸ் மேலும், ஃபீமேலுக்கு 150 வரைக்கும் இருந்தா போதும் ஹைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ரிலாக்சேஷனும் உண்டு. அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி. செஸ்ட் அப்படின்றது சாதாரணமா மூச்சு உள்ளே இழுக்காம இருக்கும்போது 80 சென்டிமீட்டர்ஸ் வந்து மேலுக்கு இருக்கணும். ஃபீமேலுக்கு இந்த மாதிரியான செஸ்ட் மெஷர்மென்ட் இல்ல அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதுலயும் வந்துட்டு ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்கு வந்து தனியா வந்து குடுத்துருக்காங்க. 76 வந்து அன்எக்ஸ்பேண்டட்ல 76 இருந்தா போதும். மினிமம் எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க சொன்ன டைமுக்கு போனால் போதும். ஆனால் ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா 2 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போக வேண்டியிருக்கும். அந்த 2 ஹவர்ஸ் பிஃபோர் போகும்போது நீங்கள் சில விஷயங்கள் அவங்க கேட்குற சில விஷயங்கள் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். அட்மிஷன் கார்டு தவிர ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னா, இதுல ஏதாவது ஒண்ணு இல்லன்னா எம்ப்ளாயர் ஐடி. இப்ப நீங்க ஏதாவது கவர்மெண்ட்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா, எம்ப்ளாயர் ஐடி. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல குடுத்த டிஸ்சார்ஜ் புக் இதெல்லாமே எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ பெஸ்ட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. எக்ஸாமினேஷனுக்கு 2 ஹவர்ஸ் பிஃபோர் போய் அவங்க கேட்கிற அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்க குடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்காது. இத தவிர வந்து உங்க ஏஜ வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வேற நீங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்க நான் குடுத்துருக்க லிங்க் அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷன படிக்கிறதுக்கான இந்த லிங்க். இத வந்து நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துறேன். நீங்க டச் பண்ணீங்கனாவே நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயே போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன திருப்பி படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாரி இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எது எது ரொம்ப முக்கியமா வேணும்னா, மொபைல் நம்பர். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். இமெயில் ஐடி வேணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆதார் நம்பர் வேணும். இத தவிர வந்து ஆதார் நம்பர் இல்ல அப்படின்னா, நீங்க என்னவெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓட்டர் ஐடி, பேனு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், ஸ்கூல், காலேஜ் ஐடி, எம்ப்ளாயர் ஐடி, அதே மாரி வந்துட்டு 10த் இல்ல 12த் அந்த சர்டிஃபிகேட்ஸு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே கூட நீங்க எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஓடிஆருக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. இவங்களோட வெப்சைட் அப்படின்றது https://ssc.gov.in இது வந்து மெயின் பேஜுக்கு போயிடும். இதுலேருந்து நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் சேர்த்து குடுத்துடுறேன் நானு. நீங்க போயிட்டு அத பார்த்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வேக்கன்சி வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.